ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க பேஷண்ட் கிட்ட பொறுமையாக நிதானமாக அன்போடு நடந்துப்பாங்க. ஏன்னா மாத்திரை என்ன தான் 20% வேலை பார்த்தாலும் 80% லவ் அண்ட் கேர் தான் அவங்கள முழுமையாக குணமாக்கும்னு சொல்லுவாங்க. அன்பு அவங்கள கவனிக்கும் போது ஒரு வியாதியே குணமாகுதுன்னா நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டைலில் உங்களோட அன்பை நீங்கள் மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தும் போது அது அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு யோசிச்சு பாருங்க. வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 16:14 போட்டிருக்கு, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுதுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, யாருக்காவது ஏதாவது உதவி செய்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி, கடமைக்குன்னு எதையும் செய்யாமல் அன்போடு செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கை மாறுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கையும் மாறும். நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுறது மூலமாக அவங்களோட லைஃப்லேயும் சரி, நம்மக்கிட்டேயே அன்பு காமிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அவங்களோட வாழ்க்கையும் மாறும். அதனால் எது செஞ்சாலும் அன்போடு செய்யுங்க. எல்லாரிடத்தையும் ஏசப்பா உங்களுக்கு காமிச்ச அதே அன்பை நீங்களும் மற்றவங்களிடத்துல அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். If you have a closer look at the doctors and nurses in the hospital, they will take good care of their patients and they will not show their temper to them. Whatever stress they are handling, whatever stress they have or face, they will not show them to the patients because they believe that even though their medicines cure them 20%, the rest of the 80% is cured by proper care and love. So they will always take good care of their patients and they will always talk with them, have a conversation with them with a smile. Likewise, in our life, whatever we do or whoever we talk to, talk with love and spread the love of God through your action. Look what the Bible says in 1 Corinthians chapter 16 verse 14. Let all that you do be done in love. Yes, whatever you're doing, it might be a charity or a help or your job or taking care of someone, do it with love so that you can live a blessed and peaceful life, and as well as the other person will also be blessed and they will also have peace in their mind and they'll also think that there's someone to take care of us. So do everything with love and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.